ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு வார்த்தையை கேட்கும்படியாக நீர் எங்களோடு கூட இடைவிட போறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவ வார்த்தை பேசட்டும், மனுஷனை மறைத்து நீர் வெளிப்படுங்க, நீரே இடப்படுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறோம். ஆல் க்ளோரி டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது. அவரே துதிக்கப்படத்தக்கவரும் உயர்த்தப்படத்தக்கவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம். அதுல அவர் பேசின 7 வார்த்தைகள் நமக்கு நன்றாக தெரியும். முதலாவது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 23:34 சொல்லப்பட்டிருது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து முதல்ல நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறனா, மன்னிக்க கூடிய ஒரு சுபாவத்தை அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் பிதாவை போல, நாம் இயேசு கிறிஸ்துவை போல உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அவருடைய சுபாவம் நம்மள விளங்கணும் அப்படின்னா, மன்னிக்கிறது ஒரு பிரதான ஒரு கடமையா இருக்கிறது. அதை பின்பற்ற வேண்டும் என்பதை அவர் நமக்கு அறிவித்து சென்றிருக்கிறார். 2வது, ரட்சிப்பின் வார்த்தை. தன்னை அறைந்தவர்களுக்காக அவர் எப்படி பரிதாபிக்கிறார் என்று கேட்டீங்கன்னா, லூக்கா 23:43 அதிகாரம் 43 சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசி இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 2 கள்ளர்கள் சிலுவையில் அவரோடு அறையப்பட்டவர்கள ஒருவன் இயேசுவை குறித்து அவருடைய காரியங்களை நன்கு அறிந்தவனாய் அவன் சொன்ன விஷய நிமித்தமாக அவர் அந்த மனுஷனை ரட்சிப்புக்கு நேராய் தன் சிலுவை மரணத்தின் காரியத்திலும் பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக அந்த வேதனை தருணத்திலும் அந்த துக்கத்தின் தருணத்திலும் தன் சிலுவையின் பாடுகளிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். ரட்சிக்க கூடியபடியாய் அவருடைய கரம் குறுகவில்லை என்கிற வேத வாக்கியம் அந்த இடத்துல நிறைவேறிற்று. இன்று 3வது நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, கருணையின் வார்த்தை. இந்த கருணையின் வார்த்தையை குறித்து தான் இந்த வேதத்துல இந்த மெசேஜ்ல முழுசா நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 19:26-27 வரைக்கும் பாத்தீங்கன்னா, தம்முடைய தாயை நோக்கி, யாரு? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரியாளை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 4வது அவர் பேசுறது ஏக்கத்தின் வார்த்தை. தன்னுடைய பாடுகள், உபத்திரவங்கள், மரண பரியந்தம் இருக்கிறவையில மத்தேயு 27:46 மார்க் 15:34 சொல்லப்பட்டிருக்கு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நமக்கு நல்லாக தெரியும், உலகத்துல மிகவும் பாடு வாய்ந்த உபத்திரவக்கூடிய ஒரு மரணம் என்னன்னா சிலுவை மரணம். அது தன்னுடைய கால்களை எல்லாம் கைகளையும் ஆணி அடித்ததாய் மூச்சை விடுறதுக்கு கஷ்டப்பட்டு அநேக நேரங்கள், அநேக மணி நேரங்கள், அநேக நாட்களானால் கூட அந்த வேதனையை தாங்க முடியாம ஜீவனோடு இருந்து அந்த வேதனையை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகக்கூடியது. வெரி டேஞ்சரஸ் டெத்னு அது ரோமர்லாம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மரணம். மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். வேதனையை அவர்தாமே நொறுக்கப்பட்டு அவர்தாமே பாடுகள் அனைத்து நமக்காக. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்படுது, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் வேதனைப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எந்த தப்பு செய்யல, எந்த தவறு செய்யல. அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே, வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாகட்டும். நம்ம அடுத்ததாக 5வது வசனம் கேட்டீங்கன்னா, தவிப்பின் வார்த்தை. அவர் எதற்காக தவிச்சார்னா, அங்க சுத்தி இருந்தவர்கள்லாம் என்ன நினைச்சாரு, அவர் தண்ணி தாகத்துக்காக தவிக்க நினைச்சாரு. ஆனால் தேவன் அவருடைய பரம பிதா, ஹல்லேலூயா, திரியேக தேவன் சொல்லப்பட்டிருக்கு, மூவரும் ஒருவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் அனுப்பின காரியத்தை வெற்றியா நிறைவேற்றும்படியாக ஒரு கூட்டத்தை உருவாக்கினார். அந்த கூட்டத்தின் மூலமாக ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் தாகமா இருந்தார். ஹல்லேலூயா. அதான் தவிப்பின் வார்த்தை. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். தாகமா இருக்கிறார், தண்ணி தாகம் கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஆத்துமாக்கள் கெட்டு போகாம நம்ம பரலோகத்துக்குள்ளதாக நான் உருவாக்கின மனுஷர்கள் உலகத்தில் இருந்த சின்ன இன்பத்திற்காக நித்தியத்தை இழந்த போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அது தவிப்பின் வார்த்தை.
கடைசியா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வெற்றியின் வார்த்தை. யோவான் 19:30 சொல்லிருக்கு, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கடைசியான ஒரு வார்த்தை ஒப்புதலின் வார்த்தை. லூக்கா 23:46 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்க போற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கருணையின் வார்த்தை. அந்த கருணைன்னு கேட்டீங்கன்னா அன்பு, அன்பான ஒரு வார்த்தை, லவ்னு சொல்லலாம். கருணைக்கு இங்கிலீஷ்ல மெர்சின்னு சொல்லுவாங்க. இரக்கம், கைண்ட்னஸ் வேர்ட்ஸ். இதுக்கு அநேக வார்த்தைகள், அநேக மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த இடத்துல சூட்டபிளா பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. யோவான் 19:25 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அந்த கொண்டு வந்த ரோமர்கள் அவரை சிலுவையில் அறைந்து விட்டு அந்த காரியத்துல எல்லாம் தூர நின்று அவருடைய உரையின் பேர்ல சீட்டு போட்டுட்டு இருக்காங்க. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அங்க கூச்சலும் கும்மாளமும் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. ஒரு பிசாசானவன் தன்னை வெற்றி சிறந்துட்டேன், நான் தேவ குமாரன் சிலுவையில் அறைஞ்சுட்டு ஒரு எக்கால தொடியில இருக்கிறான். ஆனா கர்த்தர் என்னன்னா, என் தேவன் நினைத்தது, இவர்களுக்காக என் சொந்த ரத்தத்தையும் என்னுடைய சொந்த மாம்சத்தையும் கொடுப்பேன். இதிலே பானம் பண்ணுகிறவன் பரலோகத்திற்கு வருவான் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக தேவன் தன்னுடைய சரீரத்தையும் ஒப்பு கொடுத்தார். அந்த வேதனையிலும் அந்த உபத்திரவத்திலையும் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் பார்க்கிறார். யார பார்க்கிறார்? சிலுவையில் அறைந்த தேவன். ஹல்லேலூயா. யாரையும் நிர்கதியாய் விட்டு போகவே இல்லை, யாரையும் தழுவிக்க விட்டு போகவே இல்லை. அவர் கருணையின் தேவனாய், அன்பு கூறுகிறவராய், தன் மேல் பாசம் வைத்திருக்கிறவர்களே. ஸ்தோத்திரம். அவருடைய தாய் சகோதரியா, அவருடைய தாயினுடைய சகோதரி மரியாள், அதுக்கப்புறம் இன்னொரு மகதலேனா மரியாள், 3 ஸ்திரீகள் இயேசுவின் அண்டையில நிற்கிறார்கள். இந்த 3 பேரையும் பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல அவர் பார்க்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவன். அவர் மண்ணோ கல்லோ அழிக்கப்பட்ட எந்த உருவமோ இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களும் ஜீவிக்கிறவா இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அவர் அக்கினிமயமாய் உள்ளவர். அவர் ஆராதிக்க கூடியவர். ஹல்லேலூயா. அவரே துதிக்கு காரணர், அவரே மகிமைக்கு காரணர், அவரே வல்லமைக்கு காரணர், அவரே உயர்த்தப்படக்கூடியவர். அவரால் அன்றி ஒருவனும் இந்த உலகத்துல ஜீவிக்க முடியாது. சுவாசத்தை கொடுத்தவர், சுவாசத்தை எடுக்கவும் அவராலே ஆகும். அவருடைய வல்லமையும் அவருடைய கர்த்தத்துவமும் நிலையானது. அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் காண்கிற தேவன். வந்திருக்கிறவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, ஒன்று செய்யுங்கள். காண்கிற தேவனுக்கு நேராக உங்கள் குறைகளை கூணுங்கள். காணாத மனுஷனுக்கும், உங்களை தர்மார் செய்யறவனுக்கும், உங்களை தூற்றுகிறவனுக்கும், உங்களை உலகில தள்ளுகிறவனுக்கும் நேராக உங்களுடைய கஷ்டத்தை போய் சொல்லாதீங்க. அவன் கைவிட்டுருவான், அவன் நிர்கதியா விட்டுருவான். உங்கள் கண்களையும் தேவனுக்கு நேராக ஏறெடுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஏறெடுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட வேளையிலே யோவான் 19:26 சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு, அவருக்கு அன்பாயிருந்த சீசன் யாருன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, வேதத்தில் அந்த மனுஷனை குறித்து அநேக இடங்கள்ல சொல்லப்படவே இல்லை. வேதத்தை நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் அநேக சீசர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் சீடன் என்று சொல்லப்பட்டவர் தான் இந்த அந்திரேயா. ஹல்லேலூயா. இந்த அந்திரேயாவை குறித்து நீங்கள் வேதத்துல தியானித்து பாத்தீங்கன்னா, அவர் பசிய அந்த மலை பிரசங்கம் பண்ணுகிற சூழ்நிலையிலும் பசியா இங்க இருக்கிற உணவு கொடுக்கும் போது எல்லாரும் நம்முடைய விளக்கா இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருக்க வேலையில அந்த சீசர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்திரேயாவை தான் புஷ் பண்ணாங்க. நீ போய் சொல்லு அப்படிமாங்க. 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்திரேயாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அவன் இயேசுடைய தோளிலே சாய்ந்து கொண்டிருக்கிறவனா இருந்தான். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் யார புஷ் பண்ணி முன்னாடி அனுப்புவாங்கன்னா இந்த அந்திரேயா தான் அனுப்புவாங்க. இயேசு கிறிஸ்துவை சிறைப்பிடிக்கிற வேளையில எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. பேதுரு மாத்திரம் பட்டயத்தை எடுத்து வெட்டுறா. அந்த சூழ்நிலையும் அந்திரேயாவை குறித்து சொல்லப்படவில்லை. இந்த அந்திரேயா இயேசுவின் சிலுவையில் அருகே இருந்தான்.
அவருக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் நம்மளை காண்கிறவர், அழைத்தவருடைய திட்டம் நிறைவேறும். அந்திரேயா குறித்து வேதத்தில் அநேக இடங்கள் சொல்லப்படவில்லை. இதுல நம்ம தெரிஞ்சு கொள்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்காய் செய்ய வேண்டும், உலக மனுஷனுக்காய் அல்ல. இதோ அந்திரேயாவுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது என்பதை மறைத்து வைத்திருந்தாலும் தேவ சந்நிதியிலே அவன் துதிக்கப்படத்தக்கவனாய், அவன் உயர்த்தப்படத்தக்கவனாய் நிலையா இருக்கும்படியாக தேவன் அவனை கண்டு கொண்டார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் தெளிவா உணர்த்தினா, பெருமையை பேசக்கூடாது, பெருமையை ஏற்கக்கூடாது. எனக்கு பிரியமானவன் நீ என்பதனால அவனுடைய பேரை கூட இந்த சொல்லவில்லை. ஏன்னா பேரை சொன்னாச்சுன்னா அவன் உயர்ந்த இடம் சொல்லிட்டு அவங்கள ஃபைட் வந்துன்னு சொல்லிட்டு இந்த தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவா இருந்தார். பெருமை இல்லவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை இல்லவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இயேசு இந்த இடத்துல பார்த்து தம்முடைய சீசனையும் தம்முடைய தாயையும் நோக்கி, எப்பா சீசனை பார்த்து இதுவும் ஸ்திரீ, அதுவும் தாய்ங்கிறாரு, ஸ்திரீ அதுவும் மகங்கிறார். ஒரு தாயினுடைய அன்பு எப்படி இருக்கும் என்பதை உலகத்துல நினைத்தாலும், தாய் உன்னை கைவிட்டாலும் தேவன் நம்மளை கைவிடுவார் என்ற வாக்கு தத்துவம் சொல்லுகிறது. தாய் அவ்வளவு சீக்கிரம் கைவிடுகிறது இல்ல. ஆனாலும் அவர்கள் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிடேன் என்று சொல்லுகிறார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அந்த அந்திரேயா மறைக்கப்பட்ட அந்த சிநேகிதனாகிய சீசனை குறித்து, அதோ உன் தாய் என்றார். அவர் சொன்ன உடனே கீழ்ப்படியக்கூடிய ஒரு சுபாவம் யாருக்கு இருந்ததுன்னா, அந்த 12 சீடர்கள அந்திரேயாவுக்கு முழுவதுமா இருந்தது. என் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறதா இருக்கிறார். நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். அதனால தான் பார்த்து அந்த அந்திரேயா சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அவர் சொன்ன உடனே ஸ்தோத்திரம். யோவான் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த சீசன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான். Behold the mother, அவரை தன் பக்கமா ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் எப்படி கண்ணோக்கினாருங்க பாத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் 3 இன்சிடென்ட் கர்த்தர் வேதத்துல எப்படி கண்ணோக்கினார், எப்படி அன்பா இருந்ததை குறித்து நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். தேவன் மனுஷனை உருவாக்கின உடனே அவளை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். குளிர்ந்த வேலைகள் ஆதியாகத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். குளிர்ந்த வேலைகளிலே தேவன் என்ன பண்ண அவளோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் சொன்ன ஒரு வாக்கு தத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு மீறி போன வேலைகளிலும் அவர் அவர்களை அழிக்கவில்லை, அவர்களை நிர்மூலமாய் போக்கவில்லை. தேவன் இறங்குகிறவர், கருணை உள்ளவர் என்பதற்கு ஆதியாகமம் 3:21 சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். கொடுக்கப்பட்ட கட்டளையை மீறிட்டான். தன் பொண்டாட்டியின் சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டான். தேவ சத்தத்தை, தேவ சித்தத்தை விட்டுட்டு சில நேரங்கள்ல மனுஷர்கள் சில உலக பிரகாரமான சித்தத்துல செவி கொடுத்துறோம். பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனையில் வழுகிற வேளையில நம்ம திரும்ப அவர்கிட்ட வருகிறோம். அவர் நம்மளை புறக்கணியாதவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்து கொண்டு நமக்காய் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். பரிந்து பேசுகிற தேவன் நமக்கு உண்டு. கருணையின் தேவன் நமக்கு உண்டு. விடுதலையாக்கக்கூடிய தேவன் நமக்கு உண்டு. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில அவருக்கு உண்மையை உத்தமமா ஜீவிக்கும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 4 வாசிச்சு பாத்தீங்கன்னா, காயினை பிறக்கிற ஆதாமும் அவருடைய மனைவியாக ஏவாளும் 2 பேரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் முதல் பிறக்கிற குழந்தை என்ன? காயின். இரண்டாவது பிறக்கக்கூடிய ஆபேல். காயின் எழும்பிய ஆபேலை கொண்டு போட்ட சூழ்நிலையிலும் காயினை கர்த்தர் அழிக்கவில்லை, அவனை விட்டு விட்டார். மன்னிக்கிற ஒரு சுபாவம் உள்ள தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, ஆபிரகாமுடைய சந்ததி வருகிற வேளையில ஹல்லேலூயா அவளுக்கு வாக்குத்தத்தம் கொண்டப்பட்ட ஒரு விஷயத்தை ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் அவள் மறந்து போய்கிற வேளையில அவள் என்ன சொல்றான்னா, என்னுடைய துணைவியை என்னுடைய வேலைக்காரர்கிட்ட சேரும் சொல்லி அவள் ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கிறார். தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, உலகத்திலே பிரயாணிக்கிறவர்களே, அநேக நேரங்கள்ல அநேக இடங்களில நாமும் சில தவறான முடிவுகளுக்கோ சில தவறான புரிதலுக்கோ உலகத்தின் நிக்கட்டுகளோ உலகத்தின் உபத்திரவத்திலோ மனுஷிக ஆலோசனையிலோ நடக்கிற வேளையில கர்த்தர் நம்மளை மேலிருந்து கண்ணோக்கி பார்த்து, இந்த ஒரு விஷயம் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று மன்னிக்க கூடியவராய் இறங்குகிறவராய் நம்ம அன்பா இருக்கிறதுனால நம்ம இப்ப வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். கடைசியில வேலைக்காரத்தை சேர்ந்து குழந்தை பிறந்தது. ஆகாருக்கு இஸ்மவேல் பிறந்துட்டான்.
இந்த இடத்துல ஆகார் நம்மள தன்னுடைய நாச்சியாரை அற்பமா எண்ணுகிறார். இது பிசாசின் சுபாவத்திற்கான ஒரு அடையாளமா இருக்கிறது. பிற மனுஷனை, தேவனை போல சிருஷ்டித்தப்பட்ட ஒரு மனுஷனை, தேவனை போல உள்ள ஒரு மனுஷிய அற்பமா எண்ணுவோம். இவன் இப்படித்தான் நீ பேசுவனா, நீ ஆலயத்துக்கு தேவ சண்டிக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவர், ஒரு உடன்படிக்கை இல்லாதவர். ஏனென்றால் தேவ ரூபமா இருக்கிற ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ அற்பமாய் பேசுகிற எவனும் ஆக்கிரத்திற்கு உப்பாவான், அவன் ஆக்கிரத்திற்கு பிரவேசிப்பான். தேவ பிள்ளையே, இது மனுஷ சுபாவம், இது மனுஷ சுபாவம், இது பிசாசின் சுபாவம். அதனால் நாம் தேவனை பிரதிபலிக்க வேண்டுமானால் யாரையும் தூசிக்க கூடாது, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, யாரையும் குறை சொல்லுகிற சுபாவத்தை விட்டு வெளியில வருவதற்கு ஆவியானவர் விரும்புகிறார். இப்ப இவ்வளவு பேசணும்னு அவளை அடிச்சு விரட்டிடுறார். என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது, அவளை அனுப்பி விட்டுருங்கிறார். ஆபிரகாம் என்ன இருந்தாலும் அவனுடைய வித்து, அவனுடைய குழந்தை, அவளை பிரயாணம் பண்ணி அனுப்புகிறான். ஆதியாகமம் 21ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் என்ன சொன்னா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். நம்ம என்ன சொன்னா, இயேசு கிறிஸ்துவான சிலுவையில இருந்து கண்டு அப்படின்னா பார்க்கதை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்பு பாயிர தூரத்துல ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ல இருந்து படிச்சு பாருங்க. போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறார். இன்று தேவ கூடைக்கு வந்திருக்கிறவர்களே, நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்காக அழ வரல. நம்ம எதற்காக அழ வந்திருக்கோம்னா, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய அசுசைகளை தேவன் சிலுவையில் அறைந்து மறித்து நமக்காக உயிர்த்தெழுந்து விட்டார். இனியும் அந்த அக்கிரமத்துக்குள்ள போக கூடாது, இனியும் பழைய பாவத்துக்கு திரும்ப கூடாது, இனியும் என் தேவையில்லாத ஆலோசனைக்கு, என் தேவையில்லாத சிந்தனைக்கு நான் போக கூடாது. தேவனோடு பிரயாணம் பண்ணணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தரண்டையிலே கூடி சேர் வரும்படியாக இந்த கூடுகையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. தேவன் ஆகாரின் சத்தத்தை மாத்திரமல்ல, பிள்ளையினுடைய சத்தத்தையும் கேட்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாயிருக்கிறார். ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். அழுகிற சத்தத்தை கேட்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருப்போம், ஒரு அழுகையில உட்கார்ந்துட்டு இருப்போம், ஒரு சோதனையில உட்கார்ந்துட்டு இருப்போம்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. ஹல்லேலூயா. சத்தத்தை தேவன் கேட்டு தேவ தூதனை அனுப்புகிறார். தேவதூதன் ஆகாரை பார்த்து சொல்றான், பிள்ளை எடுத்து உன் கையில எடுத்துக்கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்கும். ஆதியாகமம் 21:19 சொல்லுது, தேவன் அவருடைய கண்களை திறந்தார். இன்று தேவ பிள்ளைகளே, நமக்கும் நம்முடைய காரியத்திலும் நம்முடைய ஜீவியத்திலும் தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக வாசல் அண்டையில வந்து நிற்கிறார். நாம் அவரை இருதயத்துக்குள்ளாக ஏற்றுக்கொள்ள போகிறோமா? இல்ல அப்படியே இருக்கட்டும், நான் உலகத்துக்குள்ள கொஞ்சம் வாழ்றேன்னு உலக பிரகாரமாய் போய் சிக்கி சின்ன பின்னமாயி நொந்து நூடுல்ஸ் ஆகி அழுது வேதனையோடு வருவனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை புறம்பே தள்ளுவதே இல்லை. இப்பொழுதே கர்த்தரண்டையில வா, நம்முடைய கண்களை திறக்கும்படியாக அவரிடத்துல வாருங்க. ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவர் தண்ணீர் துறவை கண்டார். தன்னுடைய சந்ததியை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து தன்னுடைய சந்ததியை பாதுகாத்து கொண்டார். ஆதியாகமம் 21:20 சொல்லுது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்திலே வல்லவனானான். இன்றும் அரபு தேசத்திலே அந்த இஸ்மவேல் சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இவளை ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் ஆபிரகாம் என்ன பண்றான்னா, கர்த்தர்ட்ட ஒரு ஜெபத்தை வைக்கிறான். ஆதியாகமம் 21:18 சொல்லுது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணினான். he is going to take a request. அவன் கர்த்தரிடத்துல ஒரு வேண்டுகோளை வைக்கிறான், தயவு செஞ்சு அந்த இஸ்மவேலை காப்பாத்துங்கிறான். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது ஆபிரகாமுக்கு. ஆதியாகமம் 21:20 இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாகவும் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த 12 பிரபுக்கள் இன்று வரை அரபு தேசத்துல 12 ஜாதிகளாய் அவர்கள் இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க நல்ல இன்னும் வாசி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல அவ்வளவு இன்சிடென்ட் இருக்கு. ஸ்தோத்திரம்.
மோசே இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டு கொண்டு வருகிற வேளையில அநேக அற்புத அடையாளங்களை செய்து அவன் வனாந்தரத்துல பிரயாணம் பட்டு வருகிற செங்கடலை பார்த்தவன அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை இழந்து போட்டாங்க. பின்னாடி வர்ற பார்வோனுடைய சேனையை பாக்குறாங்க. ஒரு பெரிய சேனை வருது, இதுக்கு யாரு என்ன தாப்புவான்னு அநேகருடைய முக நாடிகள் வேறுபட்டு மோசேக்கு விரோதமாய் பேசக்கூடிய சூழ்நிலையில் வந்த போதும் கர்த்தர் கைவிடவே இல்லை. சிவந்த சமர்த்தத்தின் வழியாய் அவர்கள் நடந்து போனார்கள். அக்னியில் நடந்து போனாலும் ஓ ஸ்தோத்திரம், செங்கல் நடந்து போனாலும் எது அவங்களை சேதப்படுத்தவே இல்லை. ஓ தேவ பிள்ளையே, நீ பின்னாடி வருகிற உன் முன்னாடி இருக்கிற உன்னுடைய இன்றைய சூழ்நிலையில உன் கண்களை செலுத்துவானா? சிலுவையில் மரித்த தேவன் சிலுவையில இருந்து சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை காண்கிறேன். இதோ என்னை என் தாயையும் என்னுடைய சீசனையும் ஒருவரோட ஸ்தோத்திரம் இணைக்கும்படியாக நான் கருணையா இருந்தது போல, ஒரு அமைதியா இருந்தது போல, ஒரு அன்பா இருந்தது போல நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்வோனுடைய சேனையை பார்த்தாலும் மோசே தேவனை நோக்கி பார்த்தான். சிவந்த சமுத்திரம் உடைந்தது. பார்வோனுடைய சேனைகள் தவிடு நொடியாய் போச்சு. தேவ பிள்ளையே, உலகத்தின் ரீதிகளில உலகத்துக்குள்ள போகிற நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. ஸ்தோத்திரம். காணாத தேவை காணும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நடத்தி செல்வார். நமக்கு முன்னிலும் பெண்ணிலும் அவருடைய கரம் இருக்கும். நம்மை காண்கிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அக்கினி மயமாய் ஹல்லேலூயா, பிதாவே உடைய இடைபாடுகள் இரட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்கள் நம்ம சொல்லலாம். பழைய ஏற்பாட்டுல தீக்குள்ள போடுகிற வேலையில ராஜாவுடைய கண்கள் எதை பார்த்துனா அங்க 3 பேரை போட்டோம், இப்ப 4 பேர் சுத்துறாங்க. ராஜாவுடைய கண்களுக்கு, நேபுகாத்நேச்சாருடைய ராஜாவுடைய கண்களுக்கு ஒரு விடுதலை மயமாய் ஹல்லேலூயா, கர்த்தரை நம்புகிறவர்களே அவர்கள் மேல அக்கினி மனம் வீசவில்லை. அவருடைய சரீரங்கள், அவருடைய ஆடைகள், அவருடைய தலைமயிர் கருகவும் இல்ல. அதை பார்த்து எல்லாம் வியந்து போனாங்க. நேபுகாத்நேச்சார் தானியேலுக்கு எழுதின புத்தகத்தை சொல்றாங்க, அக்கினியில இருந்து தப்பு வைத்த இவருடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிங்க கபியில தானியேல போட்ட போதும் ஹல்லேலூயா, தரியு ராஜா சொல்றான், இவர்களை போல விடுதலையாக்கக்கூடிய தேவன் ஒருவரும் இல்லை. நமக்கு நம்மை காண்கிற தேவன் உண்டு. ஹல்லேலூயா. யோனா குறித்து சொல்லுகிற வேளையில நீ நினிவேவுக்கு போய் எச்சரிக்கை சொல்றதுல அவன் தரிசனத்துக்கு ஓடி போகிறான். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு. யோனாவுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல போவான்னு தெரிஞ்சிருந்து கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். தேவ பிள்ளைகளே, நாம் சில நேரங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல, சில உபத்திரவத்துக்குள்ள, சில காரியங்கள்ல, சில இடைபாடுகள் வருகிற வேளையில உலகத்துல நம்ம சிந்தனையை செலுத்தி ஒரு நிம்மதியை இழந்து சில பாடுகளோடும் சில உபத்திரவத்தோடும் நான் மரித்தால் நல்லது என்கிற சில சிந்தனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதா, இதோ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. உன்னை நான் அழிக்கிறதுக்காக பிசாசின் கையில ஒப்பு கொடுக்க போறதில்ல, உன்னை நான் விடுதலையாக்க போகிறேன். கேட்கிற உன்னை குறித்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன்னை நான் முத்திரை மோதிரமாய் பயன்படுத்த போகிறேன். எழும்பி பிரகாசி, அழிக்கிறதுக்கல்ல, பிசாசு வடிச்சிற வலைகள் இருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாக நான் சிலுவையில தொங்கினேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோனா போவான்னு தெரிஞ்சிருந்தே மீன் ஆயத்தம் பண்ணின தேவன். நமக்கு உபத்திரவம் வரும், நமக்கு பிரச்சனை வரும். இதுல என் மனுஷன், என் தேவ பிள்ளை, என்னுடைய குமாரன் இத பார்த்து, இத கண்டு இதுல சோர்ந்து போயக்கூடாதுன்னா கர்த்தர் இந்த கூடுகையில இந்த வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை நிர்ணயித்திருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலை வருகிறது, பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. யோனா 2:4 சொல்லுது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். நான் தப்பு பண்ணி ஓடிட்டேன், இருந்தாலும் என்ன தூக்கி கடல்ல போட்டாங்க, உமக்கு முன்னாடி இருக்க கூடாது, தள்ளப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிரேயரை ஸ்டார்ட் பண்றான். ஆனாலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றார். I did mistake. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நிறைய இடங்கள்ல என் இருதயம் வேற, கண்கள் சில அந்நிய விஷயத்துல, அந்நிய காரியத்துல போயிடுச்சு. நான் தவறி விழுந்தேன். ஆனாலும் என்னை கரந்தூக்குகிற தேவன் நீர் அல்லவோ தகப்பனே, பரிசுத்தமாக்குறவர் நீர் அல்லவோ தகப்பனேன்னு சொல்லிட்டு அவன் தேவனுக்கு நேராக தன் கண்களை உயர்த்துகிறான்.
அவன் எந்த சூழ்நிலையில அந்த ஜபத்தை எடுக்கிறான்னா, யோனா 2:5 சொல்லிருக்கு, தண்ணீர்கள் பிராண பரிந்தம் என்னை நெருக்கிறது, ஆளு என்னை சூழ்ந்து கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. அவன் மீன் வயிற்றுக்குள்ள சொகுசா டிராவல் பண்ணி போல அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், ஹல்லேலூயா, அநேக இக்கட்டுக்குள்ளதான் அந்த மீன் அவனை முழுங்கி பிரயாணப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்கு. எங்க போயிட்டு இருக்குன்னா, தர்சீசுக்கு போனவனை முழுங்கி தேவ சித்தத்தை நிறைவேறும்படியாக நினிவேக்கு பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற வேலையில தான் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் யோனா எழுதுகிறான். யோனா 2:6 சொல்றதுக்கு, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். தேவன் மரிக்கிறவர்களை உயிரோடு எழுப்ப கூடும் என்பதற்கு யோனாவுடைய ஒரு சாட்சி இந்த இடத்துல இருக்கிறது. யோனா 2:7 சொல்லுது, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போய் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உபத்திரவத்தோடு, இன்னைக்கு வியாகுலத்தோடு, இன்னைக்கு நோயோடு, இன்னைக்கு இக்கட்டுகளோடு, இன்னைக்கு அநேக காரியங்களோடு நம்ம இந்த வார்த்தையை கேட்போம்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஹல்லேலூயா, யோனாவை தப்புவித்த தேவன் நமக்கு உண்டு, நெருப்பிலிருந்து தப்புவித்த தேவன் நமக்கு உண்டு, சிங்கக்கபிலிருந்து தப்புவித்த தேவன் நமக்கு உண்டு. சிம்சோனே, ஹல்லேலூயா, பாவம் செய்து கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தேவனை நோக்கி ஜெபித்தவேளை அவன் உயிரோடு இருந்தவளும் அவன் அந்த வேடிக்கை காட்டக்கூடிய அந்த ஸ்தலத்திலிருந்து அவன் அநேகரை அழிக்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் ஒரு வல்லமையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இறங்குகிறதா இருக்கிறார் என்பதற்கு அநேக சாட்சிகள் வேதத்திலே புதை பொருளா இருக்கிறது. யோனா 2:8 சொல்றான், பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்களிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நம்ம தேவனுக்கு காணிக்க கொடுக்கணும், நம்முடைய துதி, நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய தேவனை உயர்த்துகிறது, அதுதான் அவருக்கு ஏந்த பலியா இருக்கும் என்பதை யோனா இந்த இடத்துல பதிவு பண்ணுகிறார். நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அவன் என்ன பொருத்தனை பண்ணா, நான் நினிவேக்கு போய் நீ சொன்னதை சொல்லுவேன்னு பொருத்தனை பண்ணா. ஆனா அவன் விலகி போகிற வேலையில மீன் வயிற்றுல பிரயாணம் பண்ணி போகும்போதான் அவனுக்கு புத்தி தெளிகுது, அவனுக்கு ஒரு தெளிவு வருகிறது. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், அநேக கட்டுகளோடு, அநேக உபத்திரவத்தோடு, அநேக விஷயத்துல என் காரியம் கைகூடி வருமா, இது சம்பவிக்குமான்னு இக்கட்டுல இருக்கிற உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், கைகூடி வரப்போகிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்களுக்கு கைகூடி வரும்படியா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையதா இருக்கிறது, பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் சொன்ன உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார். அவன் பிரேயர் பண்ண உடனே அவர் கட்டளை இடுகிறார். நம்ம ஜபத்தை எடுத்த உடனே கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. இன்று இந்த இடத்துல கூடி இருக்கிற, இன்று இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, கட்டளை தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஹல்லேலூயா. அநேக அற்புத அடையாளங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையுடைய சாட்சிகள் பழைய ஏற்பாட்டுல அவ்வளவு தெளிவும் திருஷ்டாந்தமுமா இருக்கிறது. அதை பேசுற நமக்கு நேரங்கள் பத்தாது. அதனால இன்று கடைசியான கர்த்தருடைய வார்த்தை, தேவன் சிலுவையில இருந்து மனது உருகிறவரா இருந்தார், இறங்குகிறவரா இருந்தார், அன்பு காட்டுறவரா இருந்தார். அந்த உலகத்தை விட்டு போகிற வேளையில சோர்ந்து போகாத தாயே, இதோ ஒரு குமாரை உனக்காக நிர்ணயித்து விட்டேன், சோர்ந்து போகாத மகனே, சோர்ந்து போகாத மகளே. உலகத்தின் பொருளாதார ரீதியில இடைபாடுகள் வரத்தான் செய்யும், ஆனால் உன்னையும் என்னையும் உண்டாக்கிறவர் அவர் நிர்கதியாய் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன் ஜீவனோடு இருக்கும்போது மரித்து இருந்த 3 பேரை உயிரோடு எழுப்பினார். இந்த உலகத்துல எவ்வளவு சயின்ஸ் டெக்னாலஜி வந்தாலும், என்ன கண்டுபிடிப்புகள் வந்தாலும், மரிச்சவனை உயிரோடு எழுப்பவே முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சத்தியமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்றவர்கள், இயேசு விசுவாசிக்கிறவர்கள் மரித்தவரை உயிரோடு எழுப்ப முடியும், பிசாசு பிடித்தவனை விடுதலை ஆக்க முடியும். இதோ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. நீங்க சில இடத்துல போய் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டும்படியாக அதிகாரத்தை கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உனக்கு இப்பொழுதே தருகிறார், பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3 பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அதுல
முதல்ல நமக்கு நன்றாக தெரிந்த ஒருத்தர் யார் லாசரு குறித்து தெரியும். அடுத்து எவிருவின் மகளை குறித்து தெரியும். இந்த லாசரு விஷயத்திலையும் பரிந்து பேசுவதற்காக அவருடைய சகோதரிகள் ஜீவனோடு இருந்தாங்க. அதே மாதிரி எவிர்வின் மகள் மரண அவஸ்தையில இருக்கும்போது அந்த மனுஷன் தன்னுடைய மகளுக்காக பரிந்து பேசுறவனா இருந்தான். ஆனா மூன்றாவது ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு விதவை, நாயின் விதவை, அவளுக்கு கணவன் இறந்துட்டான். ஒரே ஒரு மகன் தான். அந்த மகனுக்கான ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்தவ இறந்துட்டா. ஆனா இவ இயேசுகிட்ட போய் கேட்கவே இல்லை. நம்முடைய கர்த்தர் கேட்கிறவர்களுக்கு உதவி பண்ணுகிறவரா இருக்கிறார். கேட்காம தவிக்கப்பட்டவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் அவர் உதவுகிறவரா இருக்கிறார். அவரை போல தேவன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம முதலாவது அந்த நாயின் விதவை குறித்து பார்த்தோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டு பிரயாணப்பட்டுக்கிட்டே இருப்பார். அவர் நடந்து போறதுல அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அநேக நாட்கள பெரும்பாலும் ஸ்திரீ சொஸ்தமாவா. அவர் நடந்து போற வேளையில கண்ணு கூட நல்ல கைய ஒப்பா சொஸ்தமாயிருவாங்க. திமிர்வாதக்காரனை கட்டில கட்டி கீழே இறக்குவாங்க, விடுதலை நடக்கும். அவர் செய்த அற்புத அடையாளங்களை எழுதினார். இந்த உலகத்தில் இருக்க புஸ்தகங்கள் பத்தாது என்று வேதம் தெளிவும் திஷ்டாந்தமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அற்புத அடையாளங்கள் செய்துட்டு நாயின் பட்டணத்துக்குள்ள வரும்போது லூக்காவுக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, அவர் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடன் போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணுமா இருந்தார். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடனே கூட கூடி வந்தார்கள். இந்த இன்சிடென்ட கர்த்தர் பார்க்கிறார். லூக்கா 7:13 சொல்கிறது, கர்த்தர் அவளை பார்த்து, அவ கேட்கல, எனக்கு இருந்து ஒரு மனுஷன் என் மகன் செத்து போயிட்டான், ஏசப்பா நீங்க ஹீல் பண்ணுங்க, என் பையனை உயிரோடு எழுப்புங்கன்னு அவள் ரெக்வெஸ்டே பண்ணல. அவள் அழுது கொண்டிருந்தாள். அவன் நிமித்தமா இந்த ஊரே அழுதுகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அரித்த வேளையில நின்று கொண்டிருந்த இயேசுவின் தாய் மரியாளும் அவருடைய சகோதரியாகியும் 3 ஸ்திரீகளும் அவர்கள் எவ்வளவு துக்கத்தோடு இருந்திருப்பார்கள், எவ்வளவு வியாகுலத்தோடு இருந்திருப்பார்கள். அந்த சீஷன் தேவன் அண்டையில உட்கார்ந்து, எந்த தப்பு செய்யலையப்பா, உங்களோட ஒரு கல்லனை போல இப்படி அரைஞ்சிட்டாங்கன்னு அவர்கள் ஏங்குகிற வேளையில அழாதே என்று சொல்லக்கூடிய தேவன். அப்படிப்பட்ட தேவன் அற்புத அடையாளங்கள் செய்து அப்படின்னா, கர்த்தர் அவளை பார்க்கிறார். அந்த நாயின் விதவையை பார்க்கிறார். அவள் மேல் மனதுருகி, அழாதே என்று சொல்லி, wipe not, don't cry, stop crying, அழாதம்மா. அவ கிட்ட லூக்கா 7:14 சொல்லுது, பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதோ கர்த்தருடைய வார்த்தை இன்று நமக்காய் வருகிறது. எழுந்திரு, உன் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திரு, இருக்கிற அசுசியத்தை விட்டு எழுந்திரு, இருக்கிற பெருமையை விட்டு எழுந்திரு, இருக்கிற சில அசுசிய காரியங்களையும், கர்த்தருக்கு பிடிக்காத சில உடன்படிக்கைகளையும், சில நியாய பிரமாணங்களையும், உலக ரீதியா கட்டப்பட்டு விட்டு எழுந்திரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கும், உலகத்தின் ரீதிகள் என்று எழுந்து ஏற்றத்துல வா. ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லும் போது, பாபிலோன்ல அவன் சிலைகளை செய்யக்கூடிய ஒரு பரம்பரை தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நல்ல ஒரு வாழ்க்கை, ஐஸ்வர்யமான வாழ்க்கை. கர்த்தர் சொல்கிறார், எழுந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். இதோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருகிறது, எழுந்து போ, எழுந்து போ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொன்ன உடனே அந்த மனுஷன் எழுத்தான். லூக்கா 7:15 சொல்றதுக்கு, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மத்தேயு 9லயும் சரி, மார்க் 5ஆம் அதிகாரமும் சரி, இந்த 2 இன்சிடென்ட்டுமே சேமா தான் இருக்கும். நீ தியானிச்சு பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை சொல்லிருக்கிறார், இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே தாரை ஊதுகிறவர்களையும் இறைவர்களையும் ஜனங்களையும் கண்டு
ஏசு எங்க போனாலும் முதல்ல பார்க்கிறார் என்ன நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய பிதா, நம்முடைய பரிசுத்தர், நம்முடைய தேவன் மேல இருந்து தான் உருவாக்கின, தான் படைத்த தன்னுடைய சிருஷ்டிகளை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவனம் எப்படி போயிட்டு இருக்கு, அவருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, எதை சார்ந்து ஓடிக்கிட்டு இருக்கா, எந்த இக்கட்டுல இருக்கிறா, அவனை நான் விடுதலை ஆக்கணும். நமக்காய் காண்கிற தேவன் உண்டு. அவர் பார்க்கிறாரு. எதுக்கு அழுகிட்டு இருக்க, விலகுங்க, சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்கிறார். அவரை பார்த்து நகைக்கிறாங்க. செத்து போயிட்டாயா, என்னப்பா இவரு லூசு மாதிரி பேசுறாருன்னு அப்படித்தான் பேசும் இந்த உலகம். இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நம்ம லூசுன்னு சொல்லும், நம்ம பைத்தியம்னு சொல்லும். ஆனால் இது நிச்சயம். இங்க மரித்து நாம் நிச்சயத்திற்கு போகும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டு அந்த சிறு பெண்ணை கையை பிடிச்சு தலித்தாக்கினா உடனே அவள் எழுந்திருந்தா. நீங்க மார்க் 5 நீங்க வாசிச்சு பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட் என்ன கேட்டீங்கன்னா, அது அப்படியே ஃபுல்லாவே ஒரு டிஃபரெண்டா இருக்கும். நீங்க மத்தேயுல படிச்சு பார்த்தா மரித்து போய்விட்டான்னு தெரிஞ்சு அந்த தகப்பன் கேட்கும்படியா வந்ததா சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் மார்க்ல கேட்டீங்கன்னா, என் மகள் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறா, நீர் நீ ஜெபம் பண்ணும், உங்களுடைய கையை வையும் சொல்லுவோம். அப்போ அவர் பிரயாணப்பட்டு போகிற வழியெல்லாம் 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சொஸ்தமாவா நினைச்சிட்டு தொடுவா, சொஸ்தமாயிருவா. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன்றது ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு. யார் என்னை தொட்டதுன்னு கேட்பாரு. யார் என்ன ஏசப்பா இப்படி கேக்குறீங்க, இவ்வளவு பேர் சுத்தி இருக்காங்கன்னு சொல்ற வேலையில அந்த ஸ்திரீயே சொல்லுவான், சாட்சி சொல்லுவான். இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறதுல ஒரு டைம் டிலே ஏற்பட்டுரும். அதனால இந்த எவீரனுடைய அவன் ஒரு பெரிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எவரிய குறித்து வார்த்தை ஜெப ஆலய தலைவன். இவனுக்கு கீழே வேலை செய்யறவங்க ஓடி உங்களுடைய மகள் செத்து போயிட்டா, நீர் ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீங்க. மார்க் 5:35 சொல்லுவோம், உடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். 36 பாத்தீங்கன்னா மார்க் 5:36 அவர் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. விசுவாசம் உள்ளவனா இருக்கணும், பயப்படக்கூடாது. விசுவாசத்தினால் உண்டாகுது ஆத்தும ரட்சிப்பா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் ஹல்லேலூயா அழைக்கப்பட்டு காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிக்கப்பட்டு நித்தியத்தை பெறும்படியாக அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. விசுவாசத்தினாலதான் யாக்கோபு என்ன பண்ணானா ஒரு திரள் சேனையாய் அழைக்கப்பட்டு வந்தான். விசுவாசத்தினாலதான் யோபு எல்லாத்தையும் இழந்து போயிடணும், அவன் தேவன் மேல் விசுவாசம் இருந்தா எல்லாம் இழந்து போன எல்லாம் இரட்டிப்பா பெற்றுக்கொண்டான். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்முடைய தேவன் நம்மளை காண வேண்டும், நாம் நம்முடைய தேவன் இடத்துல இருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம நினைச்சோம்னா அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். மார்க் 5:37 சொல்லுது, மேது பேதுருவையும் யாக்கோவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேற யாரையும் உள்ள வர்றதுக்கு இடம் கூடாம மார்க் 5:38 அந்த அழுதுகிட்டு இருக்க சந்தர்ப்பம் எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டு ஸ்தோத்திரம் அவர் கைகளை பிடித்து தலித்தாக்கும் என்றார். உடனே அந்த சிறுவன் எழுந்திருந்தார். அந்த பெண்ணுக்கு 12 வயசு இருந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கடைசியான ஒரு அற்புதம் இந்த இடத்துல என்ன, இயேசு கிறிஸ்துவானவர் லாசரு மரிக்க போகிறான் என்பதை தெரிந்திருந்தும் அவர் காலதாமதம் பண்ணி வருகிறார். ஏன்னு கேட்டு அநேகர் யூதர்கள் இந்த இன்சிடென்ட் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். யூதர்கள் அடையாளத்தையும் அற்புதத்தையும் தேடக்கூடியவர்கள். யூதர்கள் காணாதத நம்ப மாட்டாங்க, அவர் விசுவாசிக்க மாட்டாங்க. பார்த்தாதான் நம்புவாங்க, கண்டாதான் விசுவாசிப்பாங்க. அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அங்கே காலதாமதம் பண்ணிட்டு லாசரு செத்து அடக்கம் பண்ணி பட்டு 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவான உள்ள என்ட்ரி ஆகிறார். யோவான் 11 சொல்லப்பட்டிருக்கு 11:32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே
நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். இயேசு பார்த்த உடனே அவர் சொல்றது, நீ மட்டும் இருந்திருந்தீன்னா என் பையன் செத்துருக்க மாட்டான்ப்பா, நீ குணமாக்கிருக்கலாம்பாங்கிறார். யோவான் 11:33 சொல்லுது, அவ அழுகிறது, அவளோட சேர்ந்த யூதர்கள் அழுது இயேசு கண்ட போது ஆவியில கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்க வச்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் வந்து பாரு ஆண்டவரே என்கிறார்கள். இயேசு கெத்சமதான் தோட்டத்திலே அவர் கண்ணீர் விட்டார். அவருடைய கண்ணீர் ரத்தங்களாய் பாறைகள் மேல விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு முன்பதாக இயேசு அழுதார் என்று எழுதப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு எதற்காக கண்ணீர் விட்டார் என்று கேட்டீங்கன்னா, ஓ ஹல்லேலூயா, அங்க இருக்கிறவங்க அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் கண்ணீர் விடுகிறார். நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீர் நிமித்தமாய், நம்முடைய உபத்திரவத்தின் நிமித்தமாய் அவர் நமக்காக கலங்குகிறவராய் இருக்கிறார். அவரை போல தேவன் வேற ஒருவருமே இல்லை. யூதர்கள்லாம் பார்த்துட்டாங்க, சொல்றாங்க, இவர் எவ்வளவு நேசித்திருக்கிறாருன்னு. யோவான் 11:39 இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம சொல்றது, பெருமைங்கிற கல்லை எடுத்து தூர போடு, வச்சாரங்கிற கல்லை எடுத்து தூர போடு, ஆணவங்கிற கல்லை எடுத்து துறப்போடு. பேரு அது மாத்திரம் கிடையாது, அநேக இச்சைகள், அநேக காரியங்கள், கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை, அந்த கல்லை நீ பெருமை நினைச்சிட்டு உள்ள வைக்காத, உன் இருதயத்துக்குள்ள வைக்காத, எடுத்து வெளியே போடு. அந்த மருத்துவனுடைய சகோதரி மார்த்தாள் அவரை நோக்கி சொல்றா, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிட்டே என்றார். செத்து 4 நாள் ஆயிடுச்சு, அடக்கம் முடிஞ்சு 4 நாள் ஆயிடுச்சு, இப்ப எடுத்து போட்ட நாருங்கிறா. இயேசு அவளை பார்த்து சொல்றா, அவளை நோக்கி கர்த்தர் முதல்ல பார்க்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னுடைய தாயையும் தன்னுடைய சீசரையும் நோக்கி, ஓ ஸ்திரீயே, அதே உன் மகன் என்கிறார். மகனை நோக்கி, ஸ்திரீயே, மகனே, சீசா, அதுதான் உன் தாய் என்கிறார். மரிக்கிற சூழ்நிலையும் காரியத்தை ஒழுங்குபடுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். திக்கற்றவர்களையும், ஓ ஸ்தோத்திரம், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நிற்கதியாய் விடப்பட்டிருக்கும் சகாயர் அவரே. ஹல்லேலூயா. இயேசு அவளை நோக்கி யோவான் 11:40 சொல்லுது, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 41:42 வாசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவான பிதாவோடு ஜெபம் பண்ணுவார். இது என்னுடைய சித்தத்தினால நிமித்தமாய் இந்த மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிய வேண்டும் என்று சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் சொல்வார். யோவான் 11:43 லாசருவே வெளியே வா என்று உரச சத்தமாய் கூப்பிட்டார். அப்ப மரிச்சவன் வெளியில வந்துட்டான். அவனுடைய கால்கள் கைகளாம் பிரேத சூழலெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அவன் முகமும் சுட்டப்பட்டிருக்கு. இயேசு அவரை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலுவையில் அறையப்பட்ட தேவன் பரிந்து பேசுகிறவராய் இருந்தார், அன்பு காட்டுகிறவராய் இருந்தார். மரித்த இந்த 3 பேர்களையும் உயிரோடு எழுப்பி அழுகையின் வீட்டை சந்தோஷ வீடாய் மாற்றினார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. சோர்ந்து போகாம விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமா? பிதாவே, இந்த நல்ல ஒரு வார்த்தையை கேட்கப்படியா நீர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்தப்படுங்க. நீரே விடுதலை செலுத்துங்க, நீரே காரியத்தை நடத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தால் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.